பிசாசின் தொல்லை பயங்கரமாக இருக்குது பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா? பிசாசுனால எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு. எங்கேயுமே கிடையாது. அவர் பிசாசுகளை பார்த்து போ அப்படின்னு சொன்னார், அதுங்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்துக்காக அழுது 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 ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5:7-8 அதில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி உரத்த சத்தத்தோடும் பலத்த கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கும். அவர் குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதலை பட்ட பாடுகளினாலே கற்றுக்கொண்டார்னு பவுல் அங்கே ஒரு பெரிய ரகசியத்தை எழுதுவார். அப்போது தேவனை நோக்கி கீழ்ப்படிதலை தாரும் அப்படின்னு சொன்னால் தேவன் தரமாட்டார். ஏன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற குணம், பொறுமை அப்படிங்கிற குணம், விட்டு கொடுக்கறது, சகிக்கிறது அப்படிங்கிற குணங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்கணும். உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது நீங்கள் அதை சகிச்சு நின்னீங்கன்னா மட்டும்தான் அந்த குணம் உருவாகி வெளியில் வரும். மாறாக நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த குணங்களை பெற்றுக்கொண்டு அதை கொடுக்கலான்னீங்கன்னா அதெல்லாம் வராது. ஜெபம் பண்ணி இந்த குணங்களை உருவாக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகளை போன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள தேவனே எனக்கு ஒரு நல்ல குணத்தை தாருன்னு சொல்லி நீங்களே உங்களை ஏமாற்றிக்காதீங்க. நல்ல குணங்கள் அப்படிங்கிறது இந்த வேத வசனங்களை வாசித்து இதன்படி நடந்து அப்படி நடக்கும்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நிலைத்திருந்து சகித்து கொண்டால் மட்டும்தான் அந்த குணங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். அதை தான் கனி அப்படின்னு வேதம் சொல்லுது. பிசாசை ஜெயிச்சிடலாம், ஆனால் உங்கள் மனசை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க.